வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்கா நிறைய பேர் கேட்டாங்க. ஆல்ரெடி நம்ம இது ரிலவெண்ட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இதே கண்டென்ட் கூட ஒரு தடவை போட்டிருக்கோம். இப்போ ஷார்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு மட்டும் இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு MA4151 பேப்பரில் 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. 5 யூனிட்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும், சிலபஸ் பார்த்துருப்பீங்க. யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா. இந்த யூனிட் 1ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டை கவர் பண்ணது தான். நீங்கள் பிஇ இன்ஜினியரிங்கில் BME கோர்சஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இந்த பேப்பர் படிச்சிருப்பாங்க. இப்போ MA4151 பேப்பர் வந்து MCA அண்ட் ME CSE ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுகிறாங்க. இவங்களுக்கு இந்த பேப்பர் தெரியாது. வெக்டார் ஸ்பேஸ் தனி டாபிக், நார்ம்ஸ் தனி டாபிக், அண்ட் இந்த ஐகன் வேல்யூஸ் அண்ட் சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் இதெல்லாம் தனி டாபிக். இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் ஒரே யூனிட்டை நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா. இந்த லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் பார்த்தீங்கன்னா 5 செக்ஷனாக கவர் பண்ணிக்கோங்க. வெக்டார் ஸ்பேஸ், நார்ம்ஸ், ஐகன் வேல்யூஸ் யூசிங் QR டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன். இந்த 5 டாப்பிக்குமே தனித்தனியாக பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 டாப்பிக்காவது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளால் எதிராக சாய்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஹெட்டிங் ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாபிக் ஃபுல்லாகவோ இல்லை உங்கள் கையில் நோட்ஸ் இருந்தால் எல்லா நோட்ஸையும் ரிவிஷன் பண்ணுறோம் எப்படியும் பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இந்த யூனிட்லேயே நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் நமக்கு செக்ஷன் வைஸ் கொடுக்கும்போது இப்போ இந்த கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ முதல்ல ஹெட்டிங்ஸ் என்னென்ன, எந்தெந்த டாபிக் இருக்குது யூனிட் 1ல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம். அதுக்காக சொல்லுவோம். இப்போ வெக்டார் ஸ்பேஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியணும். வெக்டார் ஸ்பேஸா இல்லையா, அவங்க இப்போ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், மேட்ரிசஸ், பாலினோமியல் இதெல்லாம் கொடுத்து இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நமக்கு வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் தெரியணும். இந்த டெஃபினிஷன் பேஸ்டு அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சால் போதும். லீனியர் இண்டிபெண்ட் ஆர் டிபெண்ட் ஒரு டேர்ம்ஸ்லாம் நமக்கு கொடுத்து வெக்டார்ஸ் கொடுத்து இட்ஸ் லீனியர் டிபெண்ட் ஆர் இண்டிபெண்ட் அப்படி கேட்டாங்கன்னா எந்தெந்த கண்டிஷனில் செக் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுருக்கணும். வெக்டார் ஸ்பேஸ் பார்த்ததோட அதோட சப்ஸ்பேஸ் என்ன, பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் என்னன்னு தெரியணும். இது எல்லாம் சேர்த்து தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நார்ம்ஸில் இன்னர் ப்ராடக்ட்னா என்ன, அதோட டெஃபினிஷன், ரிசல்ட்டு, ஆர்த்தோகனல் கான்செப்ட்டு, காசி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி, டைமென்ஷன், சப்ஸ்பேசஸ், லீனியர் ஆப்ரேட்டர் இந்த டாப்பிக்லாம் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு நார்ம்ஸ் தான் என்ன, இன்னர் ப்ராடக்ட் டெஃபினிஷனு, காசி ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சாலே போதும். நம்ம மேக்ஸிமம் 2 மார்க் ஆர் 8 மார்க் கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். தேர்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் ஐகன் வேல்யூஸ் யூஸிங் QR டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூஸு, ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேஷன் பார்க்குறது கேட்பாங்க. ஒன்று ஐகன் வேல்யூஸ் எப்படி பார்க்குறது, ஐகன் வெக்டார்ஸ் எப்படி பார்க்குறது, நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார்ஸ் எப்படி பார்க்குறது அப்படி கேட்பாங்க. செகண்டாக QR மெத்தட் இதில் எக்ஸிஸ்ட் ஆகும். QR டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறப்ப QR மெத்தடில் QR டிகாம்போசிஷன், QR ஃபேக்டரைசேஷன் ரெண்டு மெத்தடுமே ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் சேம் தான். பட் நமக்கு கண்டென்ட்டு 3/3 இல்லை 4/3 மேட்ரிக்ஸா 3/4 மேட்ரிக்ஸாங்கிறதா ரொம்ப முக்கியம். 3/3னா 3 rows அண்ட் 3 columns கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தால் நம்ம QR டீகாம்போசிஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்போம். ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லே. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் தரவாக பாருங்கள். எல்லா ப்ராப்ளமும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபார்முலா, கண்டென்ட்டு, ஒர்க்கிங் மெத்தடு எல்லாமே சேம் தான். ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் நல்லா பார்த்துட்டு நீங்களாக எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து அந்த ப்ராப்ளமோ இல்லை வேறு எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். QR ஃபேக்டரைசேஷனும் அதே ப்ரொசீஜர் தான். பட் நமக்கு என்னென்னா 4 rows அண்ட் 3 columns கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 row இருக்கும், 3 column இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம எழுதும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா QR ஃபேக்டரைசேஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா QR டீகாம்போசிஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை QR ஃபேக்டரைசேஷன் கேட்கலாம், இல்லை ஐகன் வேல்யூஸ் பார்க்குறது கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம்.
இது தேர்ட் பார்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர். ஸோ அதோட ரெலவெண்ட்டாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன். உங்களுக்கு கியூஆர் டீகாம்போசிஷன் மெத்தட் ஈஸியாக தெரிஞ்சிச்சுன்னா சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் ஈஸியாக பார்த்துலாம். இதெல்லாமே மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு கிவனில் 2/3 இல்லை 3/2 ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி எல்லாம் மாற்றுறது, டயகனல் மேட்ரிக்ஸ் பேஸ்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ரொம்ப 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 சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நான் சரி லாஸ்ட் மினிட் ஆச்சு, இன்னும் 1 மந்த் கூட இல்லை, இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லை சப்ட்ராக்ஷன் இந்த அளவு தான் இருக்கும். ஃபார்முலாவோ இல்லை பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நமக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் இந்த கான்செப்டே கிடையாது. MA4151 பேப்பரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் யூனிட் தியரியாக இருக்கும், செகண்ட் யூனிட் தியரியாக இருக்கும், 3, 4, 5 எல்லாமே ப்ராப்ளம் டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த யூனிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் கண்டென்ட் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 டாப்பிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், லைன் பை லைன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த தேர்ட் செக்ஷன் ஐகன் வேல்யூ டாபிக் ஆகட்டும், சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஆகட்டும், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ மாடலுக்கு 1 பார்த்தாலே அழகாக நம்ம அட்டன் பண்ணலாம். இதுதான் யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த 5 டாபிக் ரெலவெண்ட்டாக எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் தெரியும், நான் ஓரளவு அட்டன் பண்ணுவேன். ஆன்சர் கரெக்டாக வருது தப்பாக வருதுங்கிறது 2வது விஷயந்தான். நமக்கு ஒர்க் பண்ண தெரியுதா, ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தெரியுதா, ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா அந்த மெத்தடு தெரியுதாங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும். இது யூனிட் 1ஓட கண்டென்ட்டு. ஸோ யூனிட் 1க்கு இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ், தியரிஸ் எல்லாமே இருக்கும். அதோட அப்ளிகேஷன் பேஸாக எப்படி இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறதும் இந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இதில் டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ், பேசிக் ரிசல்ட்ஸ் 2 மார்க் கொஷின் நிறைய இந்த டாப்பிக்கில் தான் கேட்பாங்க. ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி இது வந்து ஒரு 8 மார்க் கொஷின். இந்த கொஷின் தியரி கொஷினாகவே கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ரெலவெண்ட்டாக எப்படிலாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது. லாஸ்ட்டாக பேஸ் தியரம் தான் நமக்கு 8 மார்க் கொஷினாக கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். டைரெக்டாக சில சமயம் 15 மார்க் கொஷினும் கேட்குறாங்க. ஸோ பேஸ் தியரம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. கிட்டத்தட்ட இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 ப்ராப்ளம்ஸ் தான் மொத்தமே இருக்கும். அதில் நம்மளே 2-3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் நம்ம கையில் என்ன நோட்ஸ் இருக்கோ, நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்ககிட்ட நீங்கள் எதாவது கலெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை இந்த கண்டென்ட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ரெலவெண்ட் ப்ராப்ளம்ஸ், பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் சரிதான் மட்டும் பார்த்துக்குவோம். அடுத்து மொமெண்ட்ஸ் வந்து டெஃபினிஷன் தான் இருக்கும். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த 7 டிஸ்ட்ரிபியூஷன் ரிலவெண்ட்டாகவும் நமக்கு MGF மீன் அண்ட் வேரியன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். கொஷினில் எது எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. சில சமயம் MGF கேட்டிருக்காங்க, சில சமயம் மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, சில சமயம் தியரி கொஷினை எதுவுமே கேட்காம ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அட்டம்ப்ட் எப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நமக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட MGF எப்படி பார்க்குறது, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேல்குலேஷன் எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்து பாய்சான்லேயும் பார்த்தீங்கன்னா MGF மீன் வேரியன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இதே மாதிரி தான். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் அவுட் பண்ணுறது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபைண்ட் அவுட் மீன் MGF வேரியன்ஸ் வேல்யூ. ஸோ நமக்கு MGF வேல்யூ தேவை, மீன் வேல்யூ தேவை, வேரியன்ஸ் வேல்யூ தேவை அண்ட் மோரோவர் ப்ராப்ளம்ஸ் தேவை. இதில் எக்ஸாக்டாக நம்ம கணிக்கணும் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக ஒரு கொஷின் மேக்ஸிமம் கேட்குறாங்க. எதிரா சாய்ஸ் தானே. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது இதில் ஒரு பேட்டர்ன் வருது. அப்படி இல்லைன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷனாக இருக்கும். க்ளோஸ்ட் இன்டர்வலில் நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும், அதுக்கேற்றபடி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஸோ இந்த 7 டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் ஒரு கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம்.
அந்த கொஷின் தியரி கொஷினாக இருக்குமா இல்லை ப்ராப்ளமாக இருக்குமாங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரே ஒரு தடவை எல்லா ப்ராப்ளத்தையும் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் கொஷின் எல்லாமே ரீட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸோ உட்காந்து எழுதணும் இல்லை படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஜஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் தான் தெரியும் இதுக்கு ரெலவெண்ட்டாக அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். செகண்ட் யூனிட் இந்த டாபிக் தான் இருக்கும், ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓவராலாக இவ்வளோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தேர்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 3 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதுதான் நமக்கு MA4151 பேப்பர்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட்டு அண்ட் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் கொஷின் வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்மளே சொல்லியிருக்கோம் இந்த டாப்பிக்லலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னு. கொஷின் பேப்பரை எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பருமே 5 செமஸ்டர் கொஷின் பேப்பருமே இந்த மாடலில் கண்டிப்பாக கொஷின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்னால் என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ், அதில் என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும். அதாவது ஜாயின்ட் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, கோவேரியன்ஸ்னா என்ன, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க 2 மார்க் கொஷினா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்து ப்ராப்ளம்ஸாக பார்த்தீங்கன்னா மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அது டிஸ்க்ரீட் டைப்பில் கேட்பாங்க, சில சமயம் கண்டினியூஸ் டைப்பில் கேட்பாங்க. ஸோ எந்த டைப்பில் எப்படி கேட்குறாங்கிறதுக்கு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. டிஸ்க்ரீட் டைப்னா மொத்தம் நம்ம 3 மாடலில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஒன்று டேரெக்டாக டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். ரெண்டாவது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் f(x) = சம் அதர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். மூணாவது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க சில சமயம். அப்படி இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி பார்க்குறது, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். இது டிஸ்க்ரீட் டைப். கண்டினியூஸ் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்டர்வல்ஸ் வந்து நமக்கு 0 <x <x சம்திங் இந்த மாதிரி இன்டர்வலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் எக்ஸில் பார்க்குறது, ஒயில் பார்க்குறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ப்ராப்ளம் முடிச்சிடலாம். அடுத்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ரெலவெண்ட்டாக கொஷின் கேட்பாங்க. ஈக்குவேஷன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். லாஸ்ட்டாக கார்லேஷன் மெத்தட் கேட்பாங்க. கார்லேஷன் மெத்தடில் தான் ஒரு 16 மார்க் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கார்லேஷன் மெத்தடையும் நம்ம 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று டேபிளில் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது. ஸோ அந்த 2 ப்ராப்ளம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 65, 66 இந்த மாதிரி ஃபாதர்ஸ், சன்ஸ், ஏஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு டைப். அடுத்து டிஸ்க்ரீட் டைப் ரெலவெண்ட்டாக கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, கண்டினியூஸ் டைப் ரெலவெண்ட்டாக கொஷின் கொடுத்தாங்கன்னா எப்படி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறது. அவ்வளோதான் ப்ராப்ளம். ஆல்ரெடி செகண்ட் கேட்டகரியிலே நம்ம டிஸ்க்ரீட் டைப், கண்டினியூஸ் டைப் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் மீன் வேல்யூ பார்க்குறது, வேரியன்ஸ் வேல்யூ பார்க்குறது எல்லாமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான் இருக்கும். இதை தவிர டிரான்ஸ்ஃபர்மேஷனாக சில ப்ராப்ளம் 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க. 2 மார்க் கொஷினில் நிறைய கொஷின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு இந்த கண்டென்ட் ரெலவெண்ட்டாக தெரிஞ்சால் கூட போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். தேர்ட் யூனிட் இவ்வளோ தான். ஸோ தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஹெட்டிங்க்கு ஏற்றபடி டெஃபினிஷன் என்ன, ரிசல்ட்ஸ் என்னங்கிறது ஒரு டாப்பிக்காக வச்சுக்கோங்க. மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்க்ரீட் டைப், கண்டினியூஸ் டைப் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்கும், அடுத்து எக்ஸ்பொனென்ஷியலில் இருக்கும், அடுத்து லாகில் இருக்கும், இன்டர்வல்ஸ் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் ஒர்க்கிங் மாடல் ஒரே ஒரு மாடல் தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அண்ட் கார்லேஷன் மெத்தடில் ஆல்ரெடி சொன்ன மெத்தடில் எல்லாமே ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணாலே ஓகே தான். ஸோ யூனிட் 3 டாபிக்ஸ் இவ்வளோ தான். யூனிட் 4 டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இருக்காது. பட் இதில் மொத்தம் 4 டாபிக் இருக்கும். 4 டாப்பிக்கில் 2 பேரிங்காக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ், நோட்டேஷன்ஸ், பேசிக் ரிசல்ட்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருந்துருக்கணும். இதில் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2 எரர் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷினில் இதே கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ டைப் 1 எரர்னா அக்செப்ட் ஆகுதா, ரிஜெக்ட் ஆகுதா, எதை பொறுத்து, H0 பொறுத்தா, H1 பொறுத்தா. ஒரு தடவை அந்த கொஷினுக்கான ரிசல்ட்டை நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து மொத்தம் நம்ம அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், சை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இவ்வளோ தான் பார்ப்போம். ஸோ இந்த கேட்டகரிக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே போதும். இப்போ உங்களுக்கு 8 மார்க் கொஷினை பொறுத்தவரை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 2 கேட்டகரியிலையும் சேர்த்து ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அது எந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் சொல்ல முடியாது, இது 2த்துல சேர்த்து ஒரு ப்ராப்ளம். அதுக்கு ஆர் சாய்ஸாக சை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க.
ஸோ சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாலும் சரி இல்லை எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 15 மார்க் கொஸ்டினும் சில சமயம் சைஸ் ஸ்கொயர் அண்ட் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் செமஸ்டர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருந்தாங்க, டி டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ஆர்டர், இதில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஆர்டரில் தான் நமக்கு கொஷின் செட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதே பேட்டர்ன்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் சிங்கிள் மீன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லார்ஜ் சாம்பிள் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ்னு இருக்கும். ஸோ மீன் வேல்யூ சிங்கிளாக இருந்தால் எப்படி, டிஃபரன்ஸ் 2 மீன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்ன, நல் ஹைபாதிசிஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அடுத்து கிரிட்டிக்கல் ரீஜியன் என்ன, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, கன்க்ளூஷன் என்ன, 6 டெஃபினிஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ரொம்பலாம் நம்ம இந்த டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 6 கண்டென்ட் ரெலவெண்ட்டாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து டி டிஸ்ட்ரிபியூஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா டிஃபர் ஆகும். டேபிள் வேல்யூங்கிறது இங்கே நம்ம கிரிட்டிக்கல் ரீஜியன் வேல்யூ நம்ம பார்ப்போம், கிரிட்டிக்கல் ரீஜியன் வேல்யூ இங்கே டேபிள் வேல்யூவாக நம்ம பார்ப்போம். அங்கே நமக்கு ஃபிக்ஸட் வேல்யூ தான், 5% என்ன 1%க்குலாம் ஃபிக்ஸடு, இங்கே அப்படி இருக்காது. அடுத்து சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். சைஸ் ஸ்கொயரில் மொத்தம் 4 கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு இது ரெலவெண்ட்டாக தனியாகவே வீடியோ போடுறோம். ஸோ சைஸ் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா 4 டைப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கொஸ்டினாவோ இல்லை ஒரு 15 மார்க் கொஸ்டினோ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷனாக தான் இருக்கும். குட்னஸ் ஆஃப் வெயிட் எப்படி பார்க்குறது, ஆட்ரிபியூட்ஸ் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே சைஸ் ஸ்கொயரில் இருக்கும். வேரியன்ஸ் அடுத்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்கு வேரியன்ஸ் வேல்யூ பார்க்குறது இந்த கேட்டகரியில் வரும். இதுவரை பார்த்தீங்கன்னா மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் கேட்டகரியில் மட்டும்தான் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா ரெலவெண்ட்டாக மொத்தமே 4 ப்ராப்ளம் தான் நம்ம சேனல்லையும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். டெக்ஸ்ட் புக்லேயும் 4 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். யூனிட் 4 பொறுத்தவரை 4 டாபிக் தான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம், சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். ஸோ 4 டைப் ரெலவெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. 4th யூனிட் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். லாஸ்ட் யூனிட் மல்டிவேரியேட் அனாலிசிஸ். ஸோ மல்டிவேரியேட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் ஏ ப்ராப்ளம் டாபிக் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வெக்டார்ஸ் அண்ட் ரேண்டம் மேட்ரிக்ஸஸ் என்னன்னு கேட்பாங்க, கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் பார்ப்பாங்க, காரலேஷன் மேட்ரிக்ஸ் பார்ப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும், காரலேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த செகண்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ், 2/2 மேட்ரிக்ஸில் எப்படி பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ பார்க்குறது, 3/3ல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 5th யூனிட் ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ 5th யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராப்ளம் தான் இருக்கும், அதிகபட்சமே அவ்வளோதான் இருக்கும். கோவேரியன்ஸ் ரெலவெண்ட்டாக கோவேரியன்ஸ்லேருந்து காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி பார்க்குறது, கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கும். 2/2 பிரின்சிபல் காம்போனன்ட்ஸு அதில் 2 ப்ராப்ளம், 3/3ல் 2 ப்ராப்ளம், இவ்வளோ தான் இருக்கும். இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மார்க் கொஷினாக, தியரி கொஷின்னா 2-3 கொஷின் வரும். ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணால் 5th யூனிட் ஈஸியாக மூவ் பண்ணலாம். இவ்வளோ தான் MA4151 பேப்பரோட யூனிட்ஸு. இப்படி தான் நம்ம செக்ஷன் வைஸ் பிரித்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் லீனியர் அல்ஜிப்ராவில் ஆரம்பித்து லாஸ்ட் யூனிட் மல்டிவேரியேட் அனாலிசிஸ் டாபிக் வரை நமக்கு இருக்கிற டாப்பிக்கை இப்போ நம்ம பார்த்த இந்த செக்ஷன் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷனுக்கு 2 ப்ராப்ளம் இல்லை 3 ப்ராப்ளம் பாருங்கள் போதும், அவ்வளோதான். ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இதுவே 5 யூனிட்ஸ்க்கும் இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் 85 மார்க்ஸ் மேலே எடுத்துடலாம். நம்ம பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 யூனிட்ஸ், 3 யூனிட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 3 யூனிட்டில் இப்போ நம்ம கோட் பண்ணியிருக்கிற இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக எல்லா ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லா ப்ராப்ளம் மீன்ஸ் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த லாஜிக்கு, அந்த க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.